லாஸ்ட் லெக்சர்ஸில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்து எதுவும் கிளியர் பண்ணணும் இது லாஸ்ட் 3 லெக்சர்ஸில் யாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தா இல்லை இந்த டாபிக் திருப்பி சொன்னால் நல்லா இருக்குமான்னு சொல்லி எதுவும் பார்ப்போம். அப்போ இது வரைக்கும் படிப்பிச்சது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நான் எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, அப்படி ஏதும் டவுட் இருந்தால் பாஸ்ட் பேப்பர்ஸ் ட்ரை செய்யக்க ஒருக்கா சொல்லுங்க. சரியா? ஓகே, லாஸ்ட் லெக்சர்ஸில் பார்த்தோம் இருபடி சமன்பாடு தீர்க்கிறது என்னண்டு, இருபடி சமன்பாடு என்ன, இருபடி சமன்பாடு தீர்க்கிறது என்னண்டு, அதே மாதிரி 2ஆம் அடுக்கலான சமன்பாட்டை தீர்த்து என்னண்டு தீர்வு காண்றண்டு. இன்றைக்கு பார்ப்போம் வரைவுகள். கிராஃப்ஸ் என்று சொன்னா வரைவுகள். வரைவுகள் என்றா என்ன, இது என்ன செய்கிறது, இதே என்னண்டு பாவிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு பார்ப்போம். சரியா? அதுவும் அதாவது மணி வேல்யூ, அதாவது காசின் பெறுமதி கணக்கு, அதாவது இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பற்றி தான் கதைப்போம். சரிதானே? இந்த ரெண்டையும் பார்ப்போம். சரியா? ஓகே, வரைவுகள் இதுவரைக்கும் நீங்க படிச்ச வரைவுகள் எத்தனை தளத்துல வரைஞ்சிருப்பீங்க, அதாவது எத்தனை ஆக்சிஸ், எத்தனை அச்சில் வரைஞ்சிருக்கீங்க? 2 அச்சு, 3 அச்சு, 4 அச்சு, எத்தனை அச்சு? 2. நாங்க எப்பயுமே வரைஞ்சது வந்து 2 அச்சில் தான். சரியா? 2 அச்சில் தான் நாங்கள் எங்களோட வரைவுகள் இருக்கு. சரிதானே? 3 அச்சிலையும் இருக்கு, பட் நாங்க பெருசா பாவிக்கிறது இல்லை. சரிதானே? அப்ப 2 அச்சு. சரிதானே? இப்போ எண்கோடு மாதிரி ஒரு அச்சுன்றது எண்கோடு, 2 அச்சுன்னா இப்படி வரும். சரிதானே? இது எக்ஸண்ட் அச்சம், அதாவது ஒரு வேரியபிள், ஒரு மாறிலிக்கான அச்சம். இது இன்னொரு மாறிலிக்கான அச்சுமா இருக்கு. இந்த நடுப்புள்ளி ரெண்டுக்கும் பொதுவான 0 0. சரியா? இந்த ரெண்டும் பெற்ற நடுப்புள்ளி 0 0. மேல வையின்ற பிளஸ் பகுதியும், ஓகே, கீழே வையின்ற என்ன மைனஸும் இருக்கும். அதே மாதிரி எக்ஸில் இந்த சைட் பிளஸும் வலக்கை பக்கம் பிளஸும் இடக்கை பக்கம் என்ன மைனஸும் இருக்கு. சரியா? வலக்கை பக்கம் என்ன பிளஸும் இடக்கை பக்கம் என்ன மைனஸும் இருக்கும். சரியா? இப்போ இந்த வரைவு நாங்க ஓ லெவல் வரைக்கும் படிச்சது என்ன, y is equal to mx plus c. அது என்ன mx plus c என்றா y சமன் 2x ஆக 5, அல்லது y சமன் என்ன 3x சய 2, y சமன் 5 சய x. இப்படியான வரைவுகள்லாம் நான் வரைஞ்சிருப்போம் y சமன் என்று சொல்லி, அதாவது ஒன்றை சமப்படுத்தும். இந்த வரைவுகள் என்ன வரைஞ்சேன்னு ஞாபகம் இருக்கா? இந்த வரைவுகள் என்ன வரைஞ்ச நீங்கள்னு ஞாபகம் இருக்கா உழவல்ல? இந்த y சமன் 10x ஆக 5 2 விதமா வரைஞ்சிருப்பீங்க. ஆனா பொதுவா என்னட்டு வரைஞ்சிருப்பீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, பார்ப்போம். என்னென்னு வரைஞ்சிருப்போம்டா ஸ்டூடெண்ட், எக்ஸின்ட்ட ஒரு கொஞ்சம் பெருமானதுக்கு, அதாவது எக்ஸுக்கு கூடுதலா ஒரு நேர்கோடு வரைகிறேன்டா எங்களுக்கு குறைஞ்சது 2 புள்ளி வேணும். ஆனா நாங்க 3 புள்ளி எடுப்போம். என்ன காரணத்துக்கண்டா, இப்ப கேட்கிறேன், சும்மா கேட்போம் உங்கள்கிட்ட, இந்த புள்ளியால சும்மா வைப்போமா,
இந்த புள்ளியால போகக்கூடிய நேர்கோடு எத்தனை வரும்? இந்த புள்ளியால போகக்கூடிய நேர்கோடுகள் என்னென்ன வரும்னு நினைக்கிறீங்க? எத்தனை வரும்? நேர்கோடு தான் வருமா, இல்ல ரெண்டு நேர்கோடு, இல்ல எண்ணில் அடங்காது எத்தனை நேர்கோடும் பெறலாமா? ஒரு நேர்கோடு சார். ஒரு புள்ளியாலையா? இல்ல, பூஜ்ஜியத்துக்குள்ளால. உ- அதாவது ஒரு புள்ளிக்குள்ளால என்னன்னு சொன்னா எத்தனை நேர்கோடும் வரையலாம். விளங்குதா? அப்ப இன்னொரு புள்ளியை வைப்போம். இப்ப இப்ப சொல்லுங்க. இப்ப இந்த ரெண்டு புள்ளிக்குள்ளால எத்தனை நேர்கோடு போகலாம்? ஒன்று. ஒன்றே ஒன்று தான் போகலாம். சரியா? ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலால ஒரே ஒரு நேர்கோடு தான் போகலாம். சரியா? அப்ப என்னத்துக்கு மூன்று புள்ளி எடுக்கிறனாங்கண்டா, நாங்க சப்போஸ் இதுல எடுக்க வேண்டியது இந்த புள்ளின்னு வைப்போம். இதுக்கு பதிலா நாங்க ஒரு கணக்கை கால்குலேட் பண்ணீங்க தவறுதலா அப்படி எடுத்துட்டோம்டா எங்களோட நேர்கோடு என்ன நடக்கும்? மாறும். ஒரு புள்ளி பிழைச்சாலும் என்ன நடக்கும்? எங்களோட நேர்கோடு மாறிடும். அப்ப கன்ஃபார்ம் பண்றதுக்காக வேண்டித்தான் நாங்க என்ன செய்வோம்? இன்னொரு புள்ளியையும் எடுப்போம். சரியா? அப்ப அந்த மூன்று புள்ளியை முனைக்கைக்கு எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் என்ன? சரி, நாங்க கணக்கு பண்ணதெல்லாம் சரியாட்டு. சரிதானே? அப்ப இங்க கூடுதலா என்ன செய்வோம்டா, எக்ஸின் சில பெருமானங்களுக்கு, அதாவது எக்ஸின் சில பெருமானங்களுக்கு வைக்கு என்னென்ன பெருமானம் வருதாண்டு காணுவோம். சரியா? அப்ப பார்ப்போம். நான் முதல்ல என்ன செய்றேன், எக்ஸுக்கு சய ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று போடுறேன். போட்டு வையின்ற பெருமானம் காண்றேன். வையின்ற பெருமானம் காண்றேன்டா என்னென்ன வேணும்? ரெண்டு தர எக்ஸும், சும்மா உங்களுக்கு ஈஸிக்கா வேண்டி செய்யறேன்னா, ரெண்டு தர எக்ஸும் சக அஞ்சும். இந்த ரெண்டு தர எக்ஸையும் சக அஞ்சையும் கூட்டினா உங்களுக்கு y வரும். முதல் பார்ப்போம். ரெண்டு தர எக்ஸ், ரெண்டு தர சய உண்டு, என்ன பெருமானம்? சகதர சய சய, ரெண்டு தர உண்டு ரெண்டு, சய ரெண்டு. அது மாதிரி ரெண்டு தர பூஜ்ஜியம் பூஜ்ஜியம், ரெண்டு தர உண்டு எத்தனை? ரெண்டு. இங்க எல்லாத்துலேயுமே அஞ்சு கூட்டணும். ப்ளஸ் அஞ்சுன்றது எக்ஸில் தாங்கி இல்லை, அது எல்லாத்துக்குமே கூட்டுப்படும். இப்போ கூட்டுங்க. சய ரெண்டு சக அஞ்சு எத்தனை? ரெண்டும் வேற வேற குறியீடு. அப்ப வித்தியாசத்தை பார்த்தா மூன்று, பெருசு யார்? அஞ்சு, அதுக்கு முன்னுக்கு இருக்க பிளஸ். அதே மாதிரி இங்க +5, இது +7, +7, சக 7. சரிதானே? அப்ப இது என்னண்டு வரப்போதுண்டா, கீறுவன் -1 பூஜ்ஜியமா இருக்கும்போது ஒன்று. சரியா? அண்ணளவா தான் குறிக்கிறேன்னா, -1 இருக்கும்போது வையின்ற பெருமானம் என்ன? 3 இந்த இடத்துல வரும். சரிதானே? அதாவது எக்ஸின் ஆள்கூறு கிடையாச்சாவும் வையின்ற ஆள்கூறு இலக்கு தச்சாவும் வைப்பேன். அடுத்து ஜீரோவாக இருக்கும்போது 5, இதுல 3, இது 5. ஜீரோவா இருக்கும்போது 5, ஒன்றா இருக்கும்போது 7. சரியா? அதாவது நீட்டிட்டு, சரிதானே? இப்ப இந்த மூன்றுக்குள்ளாலையும் போற நேர்கோடு இது. ஓகே, சரிதானே? இந்த மூன்று புள்ளிக்காலையும் போற நேர்கோடு தான் உங்களோட நேர்கோடு y சமன் 2x சக 5. சரியா? அப்ப என்னண்டு கீறுனாங்க, எக்ஸின் சில பெருமானத்தை போட்டு வைக்கு என்ன பெருமானம் வருதான்னு பார்த்து அந்த ரெண்டையும் குறிச்சோம். அது என்னண்டு ரெண்டையும் குறிச்சோம்? மைனஸ் எக்ஸ் வந்து சய உண்டாகும் போது வையின்ற பெருமானம் என்ன? 3. அப்ப ரெண்டும் இருக்கிற புள்ளி அது இது. அதே மாதிரி எக்ஸ் பூஜ்ஜியம் ஆகும்போது வையின்ற பெருமானம் எது? 5. எக்ஸின்ற பெருமானம் இதுல பூஜ்ஜியம், அப்படி இருக்க வையின்ற பெருமானம் என்ன? 5. அதே மாதிரி எக்ஸ் உண்டாகும் போது வையின்ற பெருமானம் 7. சரிதானே? சரியா? ஒரு கழுதி கொள்ளுங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப y சமன் எக்ஸ் வர்க்கம் சக 3x சய உண்டு. இதுக்கு வரவு வரைய சொன்னா என்ன செய்த? சரியா? இங்க பையில எக்ஸ் வந்து ஓர் அடுக்குல இருந்தா உங்களுக்கு நேர்கோடு வரும். இது வந்து வளைவா, இது வந்து வளைவு. அப்ப இதுக்கு என்ன செய்வோம்டா, எக்ஸுக்கு சில பெருமானங்கள் இத பேப்பர்ல, உங்களுக்கு பேப்பர்ல சில போல எக்ஸின் பெருமானம் இந்த வீச்சத்தில் காண்க. எக்ஸ் வந்து சய ரெண்டில் இருந்து சக ரெண்டு வரையான வீச்சத்துக்கு வையின் பெருமானத்தை காண்க, இப்படி சொல்லுவான். சரியா? சப்போஸ் நான் இங்க சொல்றேன், சய ரெண்டுல இருந்து சக ரெண்டு வரையும் காண சொன்னா சய ரெண்டு சய ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு. சரியா? என்னென்ன வேணும் எனக்கு? எக்ஸ் வர்க்கம், அடுத்து சக மூன்று எக்ஸ், சக மூன்று தர எக்ஸ், சய உண்டா. சரியா? சரி, ஒரு சரிதானே? மேல செஞ்ச மாதிரி இதுக்கு செஞ்சு வைக்கு என்னென்ன பெருமானம் பெருமான்னு பார்த்து சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். வைக்கு என்னென்ன பெருமானம் பெருமான்னு பார்த்து சொல்லுங்க. ஓகே
ஓகே, பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் முதல் வர்க்கத்தை எடுப்போம். மைனஸ் ரெண்டின் வர்க்கம் என்ன? மைனஸ் ரெண்டின் வர்க்கம்ண்டா என்ன? மைனஸ் ரெண்டு தர மைனஸ் ரெண்டு, மைனஸ் தர மைனஸ் பிளஸ், அதாவது மைனஸ் வர்க்கம், அதாவது அடுக்கு வந்து ரெட்டை இலக்கம் வேண்டா பிளஸ்ஸாக தான் வருமா? சரி, மைனஸ் ரெண்டு தர மைனஸ் ரெண்டு சக நாலு. அதே மாதிரி மைனஸ் ஒன்று தர மைனஸ் ஒன்று சக ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று நாலு. அதே மாதிரி தர மூன்று எக்ஸ் சக த மூன்று தர எக்ஸ் சக மூன்று தர எக்ஸ் சக மூன்று தர சய ரெண்டு சக மூன்று தர சய ரெண்டு சய ஆறு. அதே மாதிரி சய ஒன்று தர சக மூன்று சய மூன்று பூஜ்ஜியம் மூன்று ஆறு. ஓகே, சய ஒன்று, அதாவது எல்லாத்துலேருந்தும் ஒன்றை கழிப்பு. சரிதானே? y என்னாண்டு வருது? எக்ஸ் ஸ்கொயர்ட் சக த்ரீ எக்ஸ் சய ஒன்று. அப்போ கூட்டுவோம். சக நாலு சய ஆறு சய ரெண்டு சய ரெண்டும் சய ஒன்று சய மூன்று சக ஒன்று சய மூன்று சய ஒன்று சய மூன்று சய ஒன்று சய சாரி சக மூன்று, இது சக ஒன்பது. சரிதானே? அப்ப இது என்னண்டு வரைகிறது என்று சொன்னா எக்ஸ் பெருமானம் y பெருமானம். சரிதா? சய ரெண்டு சய ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு. சய ரெண்டா இருக்கும்போது என்ன பெருமானம்? சய மூன்று. சய மூன்றுங்க கீழே வரும். சய மூன்று. சய ஒன்றா இருக்கும்போது சாரி வெயிட் ஆறு சய மூன்று. சரிதானே? சய ஒன்றா இருக்கும் போதும் சய மூன்று. பூஜ்ஜியமாகும் போது சய ஒன்று. உண்டாகும் போது மூன்று சக மூன்று. ரெண்டாகும் போது ஒன்பது. சரி, சரிதானே? இது என்னண்டு வருமாண்டா, இந்த புள்ளியில ஒரு வளைவால இணைங்க. இதான் என்ன உங்களோட பரவளைவா வரும். உண்மையா இங்கால இது வந்து இப்படி ஒரு வளைவா வந்திருக்கு. சரி, அப்ப நீங்க மைனஸ் நாலு தொடக்கம் சக நாலு வரைக்கும் எடுத்திருந்தா இந்த வரைவை பார்த்துருக்கலாம். சரியா? நோட் பண்றேன்டா, நோட் பண்ணி கொள்ளுங்க.
ஓகே, பார்ப்போம். அந்த வரைவு வந்து -2ல இருந்து +2 வரைக்கும் எடுத்தால இப்படி வந்துச்சு. சரியா? நான் கொஞ்சம் எக்ஸின் வீச்சத்தை கொஞ்சம் கூட்டி பார்ப்போம். எக்ஸ் வர்க்கம் சகம் 3x சகம் 1. சரிதானே? பார்ப்போம். எக்ஸின் பெருமானம் -2 முதல் எக்ஸ் வர்க்கத்தை எடுப்போம். அடுத்து 3x, அடுத்து சய 1 எக்ஸ் வர்க்கம். y காணுவோம். ஓகே, இதில் -2ல இருந்ததுக்கு -4 வரைக்கும் எடுப்போம். அதே மாதிரி ஓகே, இப்போ பார்ப்போம். ஓகே, ஓகே. இதான் உங்களோட வரப்பா இருந்திருக்கு. இப்படி புள்ளிகள் வந்திருக்கு. நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க? இவ்வளோத்தையும் முனைச்சு கண்டிருப்பீங்க. சரிதானே? அப்போ இந்த எந்த ரேஞ்சில் எடுக்கணும், எந்த வீச்சத்தில் எக்ஸின் பெருமானம் எடுக்கணும் கூடுதலாக பேப்பரில் தருவாங்க. சரியா? ஓகே, ஓகே. சரி, அடுத்து
இந்த வரவுகளை ஏன் வரைகிறோம் என்று சொன்னா இங்க எக்ஸோட y என்னடு எக்ஸோட எக்ஸ் மாற மாற y என்னடு மாறுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வரவுகளை வச்சு எங்களால சமன்பாட்டையும் தீர்க்கலாம். இந்த வரவுகளை வச்சு எங்களால சமன்பாட்டையும் தீர்க்கலாம். அது என்ன இந்த வரவை வச்சு சமன்பாடுகளை தீர்க்கிறது என்றா சரியா? இப்போ இப்படி கேட்குறேன். 2x சக 4 சமன் 14. ஓகே, 2x சக 4 சமன் 14 என்றா எக்ஸின் பெருமானம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? 2x சக 4 சமன் 14 என்றா எக்ஸின் பெருமானம் என்னன்ற ஒரு சமன்பாட்டை தீர்த்து சொல்லுங்க. அதே வேளை ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரை பண்ணுங்க. அதே வேளை ட்ரை பண்ணுங்க y சமன் 2x சக 4 வரைய. எக்ஸ் வந்து 5 சார். x வந்து 5. ஓகே சரி. இந்த 10x சக 4 சமன் சாரி y சமன் 10x சக 4 என்ற வரைவை வரைஞ்சா என்னென்று வரைவு வரும்? எக்ஸின்ற சில பெருமானத்தை எடுப்போமா? எக்ஸுக்கு -1 0 1 எடுப்பேன். நான் நேர் எழுதுறேன்னா சரியா? வையுக்கு -1 போட்டால் -2 2 வரும். 0 போட்டால் 4 1 போட்டால் 6 சரியா? அப்போ -1 இருக்கும்போது 2 2 0 இருக்கும்போது 4 சரி -1 இருக்கும்போது 2 0 இருக்கும்போது 4 1 இருக்கும்போது 6 சரியா? இதுதானே சரி. சரிதான். இப்ப இங்க இந்த நேர்கோட்டுக்கும் இந்த சமன்பாட்டுக்கும் ஏதும் ஒற்றுமை இருக்கா? இந்த நேர்கோட்டுக்கும் இந்த சமன்பாட்டுக்கும் ஏதும் ஒற்றுமை இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒற்றுமை இருக்கா? இந்த நேர்கோடு வந்து y சமன் 10x சக 4 இதுக்கும் இந்த நேர்கோட்டுக்கும் இது ஒற்றுமை இருக்கா? ஸ்டூடெண்ட்ஸ், ஆமாம் சார். ம் ஒற்றுமை இருக்கு சார். என்ன ஒற்றுமை? இருக்கு சார். சார்புகள் ரெண்டும் சமனா. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இங்க 2x சக 4 தான் இருக்கு. அதே மாதிரி இங்க என்ன 2x சக 4 தான் இருக்கு. அப்ப இது என்னது 14. இங்க y-க்கு பெருமானம் இல்லை. அதாவது இந்த சார்பு வந்து என்னன்னு சொன்னா எக்ஸ் மாற மாற y என்ற பெருமானம் பெறும். ஒரு பெருமானம் இல்லை. ஆனா இந்த சமன்பாடு என்ன சொல்லுது? 14 இருக்கும் போது அப்ப இதுகின்ற மீனிங் என்னன்னா நீங்க y சமன் 14 ஆகும் போது எக்ஸின் பெருமானம் என்ன மற்ற பக்கம் பெறுற மாதிரி. இப்ப வரவு வரையக்க நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? எக்ஸின் பெருமானம் என்னண்டா இந்த பெருமானம் என்று சொன்னா வையின்ற பெருமானம் இதன்னு சொல்லி நான் வரவு வரைஞ்சிருவோம். இப்ப வரவுல இருந்து நாங்க திருப்பி வர போறோம் என்னண்டு வையக்கு இந்த பெருமானம்டா எக்ஸுக்கு என்ன என்றா இப்படித்தான். வையக்கு 14 வையக்கு 14 சும்மா இதுல கீறனா வையக்கு 14 இருக்கும்போது இதுல வந்து வெட்டுது எக்ஸின் பெருமானம் என்ன? இதுல வந்து 5ல வந்து வெட்டுமா? சரியா? எக்ஸுக்கு எதுல வந்து வெட்டும்? 5ல. எக்ஸ் வையின்ற பெருமானம் 14 இருக்கும்போது இந்த நேர்கோட்டில் எக்ஸின்ற பெருமானம் 5 இருக்கும். சரி, அப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த வரவை வச்சே சொல்லுங்க. 2x சக 4 சமன் 0 வேண்டா நான் எதை பார்க்கணும்? எந்த இடத்துல பார்க்கணும்? இந்த வரவில்
ஸ்டூடெண்ட்ஸ் 2x சக 4 சமன் 0 நான் இதில் பார்க்கணும். வையுக்கு என்ன பெருமானம் பெறணும்? 0 சார். 0 பெறணும். வையுக்கு 0 எது? வையுக்கு 0 இந்த இடத்துல 0 அண்டா எக்ஸ் கோட்டை எங்க வெட்டுது? இதுல இது -2 இருக்குமா? சரியா? அளவீட்டின்படி 0 -1 -2 இருக்கு. சரியா? அப்ப எக்ஸின் பெருமானம் என்ன? அதன்படி சய 2. இப்ப விளங்குதா என்னண்டு சமன்பாட்டை வச்சு தீர்க்கிறேன்? வையுக்கு என்ன பெருமானம் பெரிதாண்டு பார்க்கணும். சரியா? நோட் பண்றேன்னா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, சரி. உங்கள்கிட்டயே ஒரு கேள்வியை விடுவோம். எக்ஸ் வர்க்கம் சக 7x சக 6 சரிதானே சமன் 0. இதுக்கான தீர்வை ரெண்டு வழியில காணலாம். ஒன்று என்ன? காரணிப்படுத்தி தீர்க்கிறது. நேற்று சொன்ன மாதிரி நேற்று ஒரு ஃபார்முலா அதை தீர்க்கிறது. இன்றைக்கு நான் சொல்றேன் வரவை வச்சு தீர்க்கலாம்ட்டு. சரியா? அப்ப இதுக்கு என்ன வரவு பாவிக்கணும்டா இந்த வரவை பாவிங்க. இந்த 0க்கு இங்காலைக்கு அவ்வளோத்தையும் வரவாக்குங்க. என்னது? y சமன் எக்ஸ் வர்க்கம் சக 7x சக 6க்கு வரவை வரைங்க. வரைஞ்சு எக்ஸுக்கு தீர்வை காணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸ் வர்க்கம் சக 7x சக 6க்கு வரவை வரைஞ்சு
தீர்வை காணுங்க. பிறகு ஃபார்முலா மூலமோ அல்லது காரணிப்படுத்தி தீர்க்கிற மூலமோ அதே தீர்வு தான் பெரிதாண்டு ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. சரியா? ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன், ட்ரை பண்ணுங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்போம். ஓகே இதுக்கு வேற வரைய சொன்னா இப்போ என்ன செய்யறது? எக்ஸுக்கு சய 3 சய 2 சய 1 0 1 2 3க்கு ரெண்டு ரேஞ்சில் வரைவோம். ஓகே எக்ஸ் வர்க்கம் சக 7x சக ஆர் சரிதானே? பார்ப்போம். எக்ஸ் வர்க்கம் வர்க்கிச்சா எத்தனை? 9 4 1 0 1 4 9 7x 7 சய 21 சய 2 தடவை சய 14 சய 7 0 7 14 21 சரிதானே? அதே மாதிரி சக 6 எல்லாத்தோடையும் 6 கூட்டுவோம். ஓகே 9 சய 6 சய 4 0 6 8 14 18 24 36 ஓகே சய 3 இருக்கும்போது சய 6 ஓகே சய 2 இருக்கும்போது சய 4 ஓகே சய 1 ஆகும்போது 0 ஓகே 0 ஆகும்போது 6 1 ஆகும்போது 14 2 ஆகும்போது 24 ஓகே இப்படியே புள்ளி வரும். அப்ப இது வந்து ஒரு வளைவா வருமா? ஓகே அப்ப இப்ப இதுகிட்ட ஒரு தீர்வு இங்க பாத்தீங்கன்னா இந்த வரைவை வச்சு பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு பெருமானம் என்ன? சய 1 ஏன் y 0 ஆகும் போது எக்ஸின் ஒரு பெருமானம் என்ன? 0. இதே இது இங்கால இப்படியே தான் வந்திருக்கு சரிதான்? வந்து இது வெட்டுப்படுற இடம் சய 6லயா இருந்திருக்குமா? எக்ஸுக்கு சய 6 இருந்திருக்கும். அதாவது இந்த வரைவு முழுக்க வரைஞ்சிருந்தா அந்த முழு தீர்வும் எடுத்திருக்கலாம். சரியா? எக்ஸுக்கு சய 6 இருந்திருக்கு சரிதானே? நான் ஒரு இதுல கீறி காட்டுறேன்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வரவு இப்படி வந்துருக்கு. இங்கே -6லையும் சய 1லையும் அந்த வரவு வெட்டி கொண்டு போயிருக்கு. சரியா? நோட் பண்ணுறேன்டா, நோட் பண்ணி கொள்ளுங்க.
பார்ப்போம். இதே மாதிரி இருபடி சமன்பாட்டை வரவுகளால தீர்க்க இயலும்னு நினைக்கிறீங்களா, தீர்க்க இயலாம்னு நினைக்கிறீங்களா? சும்மா சொல்லுவோம். ரெண்டு எக்ஸ் ஆக y சமன் 10, 2x y சமன் சாரி x y சமன் 8 என்று சொல்லுவோம். இப்படி ரெண்டு இருபடி சமன்பாடு இருக்கு. வரவால தீர்க்க இயலும்னு நினைக்கிறீங்களா, தீர்க்க இயலாம்னு நினைக்கிறீங்களா? இப்ப தீர்க்க இயலுமண்டா என்ன தீர்க்கிறேன்னு சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஐடியாவை சொல்லுங்க, செய்யலுமா இல்ல? செய்யலாம் தானே சார், ரெண்டுக்கும் தனியா வரைவு வரைஞ்சி. ரெண்டுக்கும் தனியா வரைவு வரைஞ்சு செய்யலாம். ஓகே, ரெண்டுக்கும் என்னண்டு வரைவு வரைகிறது இப்படித்தானே கிடக்கு. 2x ஆக y சமன் 10, x y சமன் 8. எங்களுக்கு y சமன் 2 தானே வரைவு வரையலாம். 2 இது என்னண்டு வரை பார்க்குறேன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இதை y-ல எழுதணும். y-ல எழுதணும்டா இதுல y ஒரு பக்கமும் மற்றதெல்லாம் மற்ற பக்கமும் கொண்டு போகும். y இங்காலேயே இருக்கட்டும். 2x இங்கால வந்தா என்ன நடக்கும்? 10 2x. சரியா? ஆனா நீங்க இந்த அளவுக்கு யோசிக்காதீங்க. உங்களோட பேப்பர்ல y சமன் 10 2xக்கும் இப்படி ரெண்டுக்கும் வரைவை வரைய சொல்லி பிறகு இந்த ரெண்டு இருபடி சமன்பாட்டையும் தீருங்க என்ன மாதிரி ஒரு கேள்விதான் வரும். சரி, அப்படி இல்லாட்டிக்கும் இப்படி தந்தா என்னன்னு செய்யறோன்னு யோசிங்க. y ஒரு பக்கம் x மற்ற பக்கம் வச்சுப்போம். y இங்க மைனஸ் y இருக்கிறால y மற்ற பக்கம் கொண்டு போவோமா? y சமன் இந்த 8 இங்கால வந்து x 8 சரிதானே? y சமன் 10 2xக்கும் y சமன் x 8க்கு நீங்க வரவு கீறினா சரிதானே உங்களுக்கு ஒரு இடத்துல ரெண்டும் இடவெட்டு. இந்த ரெண்டு நேர்கோட்டும் ஒரு இடத்துல இடவெட்டு. பெற்ற இடத்துல உங்களுக்கு எக்ஸுக்கு ஒரு பெருமானம் பெருந்தானே சரிதானே? இதுல எக்ஸுக்கு R2 சரியா, yக்கு 2 வருமா? சாரி, எக்ஸ் வந்து இங்க வெட்டாது, இங்கால் பக்கம் தான் வெட்டுமா? சரியா, மாறி சொல்லிட்டேன். 6 2 லேம் வெட்டும், இதுல வெட்டாது. சாரி, வரவு வரைஞ்சிங்களா? ஓகே, இப்படி ஒரு இடத்துல தான் வெட்டும் 6 அந்த இடத்துல வையண்ட பெருமானம் என்னவா இருக்குமாண்டா 2 இருக்கும். அதாவது இந்த ரெண்டு நேர்கோடும் இடவெற்ற புள்ளியில வர்றதுதான் என்ன எக்ஸுக்கும் வைக்குமான தீர்வா இருக்கு. சரியா, எக்ஸுக்கு 6 வைக்கு 2 வரும். சரிதானே? அப்ப இருபடி சமன்பாட்டுல ரெண்டு நேர்கோட்டை பெறுவன், ரெண்டு நேர்கோடும் இடவெற்ற புள்ளியில வர்ற எக்ஸின்ற பெருமதியும் வையின்ற பெருமதியும் தான் என்னவா இருக்கும் உங்களோட
தீர்வா இருக்கு. சரியா? நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த கிராஃப் வந்து நான் ரஃபா கீறினான். உண்மையா நீங்க கீறி பாருங்க. 6லையும் 2லையும் தான் இந்த நேர்கோடு வெட்டுமா? ஏய், இப்ப எனக்கு சில சில சந்தேகம். ஓகே, உங்களுக்கு இந்த டவுட்ஸ் வந்திருக்கா இல்லையான்னு தெரியாது. பட் எனக்கு இருக்கு டவுட்ஸ். இப்ப நான் 2 வரைப வரைகிறேன். இருபடி சமன்பாட்டுக்கு தர்றாங்க. 2 வரைப வரைகிறேன். 2 சமன்பாடும் இப்படி பரலா போகுது. சமாந்தரமா போகுதுன்னா சமாந்தரமான இரு கோடுகள் இணையாதா? சரிதானே? 2 கோடும் சமாந்தரமா போகுது. ரெண்டா 2 கோடும் இணையாது. நீங்க இந்த பக்கம் நீட்டியும் சமாந்தரமா தான் போகும். மற்ற பக்கம் நீட்டினாலும் சமாந்தரமா தான் போகும். இணையாது. இணையாட்டிக்கு தீர்வு இருக்குமா இருக்காதா? 2 கோடும் இணையாட்டிக்கு என்ன நினைக்கிறீங்க? தீர்வு இருக்குமா இருக்காதா? ஸ்டூடெண்ட்ஸ், இணையாட்டிக்கு தீர்வு இருக்குமான்னு நினைக்கிறீங்களா இருக்காதா? இருக்கா சார்? இருக்காது. சரியா? அதே இடத்துல இந்த 2 நேர்கோடும் இணைஞ்சா மட்டும்தான், அதாவது 2 நேர்கோடும் இடவெட்டினா மட்டும்தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்குமா?
சரிதானே? சப்போஸ் சிலவுல நீங்க கீறுறீங்க, இப்படி 2 அச்சுக்கு இப்படி கீறுறீங்க, இப்படித்தான்டா நீங்க இங்கால இத நீட்டுங்க, 2 நேர்கோட்டையும் நீட்டுங்க. இப்ப டொட் தான் போடுவோம் மண்டியில், இந்த நேர்கோட்டை இன்னும் நீட்டிச்சு பார்க்கலாமா? அங்கால வெட்டுதான், வெட்டு வெட்டுற இடத்துல வர்றது தான் என்ன உங்களோட தீர்வா இருக்குமா? சரியா? ஓகே, நாங்க அடுத்து வெயிட். கிராஃப் அடுத்து பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்று சொல்றது நீங்க கூடுதலா பேங்குகள் அல்லது முதலீட்டு நிறுவனங்கள்ல ஒரு வட்டி வீதம் சொல்லுவாங்க. வங்கிகள் அல்லது முதலீட்டு நிறுவனங்கள்ல உங்களுக்கு ஒரு வட்டி வீதம் சொல்லுவாங்க. சரிதானே? ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் சொல்றாங்க? யாரும் எதுவும் ஐடியா இருந்தா? இந்த பேங்க்ஸ்லயோ இல்ல நிதி நிறுவனங்கள்ல ஏன் அப்படி ஒரு பெறுமதி, சாரி, ரேட் சொல்றாங்க? யாரும் ஸ்டூடெண்ட்ஸ்? தெரியுது சார். சரி, இப்ப கேட்போம். ஒரு வட்டி வீதமும் தெராட்டிக்கு, ஓகே, ஒரு வட்டி வீதமும் தெராட்டிக்கு நீங்க பேங்க்ல கொண்டு போய் காசை முதலிட விரும்புவீங்களா மாட்டீங்களா? நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க, எவ்வளவு அக்கௌண்ட்ல காசு வச்சிருக்கீங்களோ அவ்வளவுதான் முடிவுலையும் கிடைக்கும் வேண்டா. நீங்க கொண்டு போய் அந்த காசை வைப்பில் இடுவீங்களா மாட்டீங்களா? இல்ல மாட்டோம் சார். ஏன்? அது நம்மகிட்ட இருக்கிற காசு தானே அப்படியே இருக்க போகுது. அப்புறம் பேங்க்ல போட்ட ஒரு பிரயோசனம் இல்ல தானே. ஒரு வித்தியாசம் இல்லை. சரியா? ஓ, இங்க உண்மையாவே இருக்கிற இது என்னன்னு சொன்னா, இந்த வித்தியாசம் இல்லை என்றதை தாண்டி உங்களுக்கு அதால எதுவித பயனும் இல்லை. சரியா? இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏன், அதாவது வட்டி விகிதங்கள் அல்லது பங்கு லாபம் என்ற இதுகள் வந்தது ஒரு பெனிஃபிட், உங்களுக்கு ஒரு பயன் தரும். சரிதானே? அப்ப இந்த வட்டி விகிதங்கள் எப்படி கணிச்சவங்க என்று சொன்னா, சும்மா ஒரு ஐடியாவுக்கு சொல்றேன். சும்மா ஒரு கணக்குல சொல்லுங்க. 2000, இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி நீங்க 5000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை இன்றைக்கு அதே அளவு பொருளை வாங்கணுமெண்டா உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி நீங்க ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கின பொருள் அவ்வளோத்தையும் இன்றைக்கு வாங்கணும் என்று சொன்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? 5000 விட கூடவா குறையவா? கூட தானே சார். கூடத்தான் முடியும். என்னண்டா இதைத்தான் சொல்லுவோம், என்னடா பணவீக்கம் அல்லது இன்ஃப்ளேஷன். அதாவது பொருளோட பெறுமதி அதிகரிச்சு கொண்டு போகும். சரிதானே? அப்ப பணத்தின் பெறுமதி என்ன செய்யும்டா விழுந்து கொண்டு வரும். அப்ப இத நாங்க ஒரு ஈடுகட்டுற விதமா தான் என்ன செய்வோம் என்று சொன்னா இந்த வட்டி விகிதங்களை பற்றி
சொல்லியிருப்பாங்க. சரியா? இல்ல அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பங்கு லாபம் சரி கிடைச்சிருக்கும். ஏனென்றா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க முதலீடு செய்கிறத விட இன்னொரு இடத்துல முதலீடு செய்யறதால உங்களுக்கு ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. சுமார் உதாரணத்துக்கு கேட்கிறட்டா, நீங்க இந்த உங்கள்ட்ட 1,00,000 ரூபாய் இருக்கு. இதை கொண்டு போய் நீங்க பேங்க்ல போட்டு அங்க ஒரு லாபமும் இல்லை, பங்கு லாபம் ஒன்றுமே இல்லை என்றாலும், இதே 1,00,000 வச்சு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா, ஒரு வணிகத்தை தொடங்கி இருந்தா, உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? ஒவ்வொரு நாளும் ஒரு வித அமௌண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு லாபமாகவும் நட்டமாகவும் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. சரி, லாபமாகவே தொடர்ந்து வருதுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அடிஷனல் அமௌண்ட் வந்திருக்கு. இதே நீங்க அந்த 1,00,000 அங்கேயே அப்படியே வச்சிருந்தா, தேக்கி வச்சிருக்கிறதால உங்களுக்கு அந்த பணத்தின் பெறுமதியில ஒரு வித பெறுமதி சேர்வையும் நடந்திருக்கா. ஆனா இதே நீங்க ஒரு முதலீடு செய்ய உங்களுக்கு கூடிக்கொண்டு வரும். இதே மாதிரி தான் முதலீடு செய்யற இடங்கள், அதாவது வங்கியா இருக்கலாம், முதலீட்டு பில்ஸோ பாண்ட்ஸ், அதாவது திரைசேரி முறிகள் அல்லது பிணைகள், இதுகளில் நாங்கள் முதலீடு செய்ய எங்களுக்கு ஒரு பெறுமதி சேர்வை நடக்கும். இதை தாண்டி நீங்க சொந்தமா தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு பெறுமதி சேர் இது நடந்திருக்கு. சரியா? அப்ப இங்க இத இலகுல விளங்கணும்டா. பணத்தின் பெறுமதி வந்து காலத்தோட மாறுபடுது என்றதை விளங்குறதுக்கு இப்ப நீங்க பொருளின் விலையை சொன்னார், அதே மாதிரி நீங்க டொலரின் ரேட்டையும் பார்க்கலாம். சரியா? இன்றைக்கு இருக்கிற டொலர் ரேட் ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி 180 ரூபா 190 ரூபாயில இருந்தது, இன்றைக்கு 300 ரூபாயில இருக்கு. சரியா? தங்கத்தின் பெறுமதியை பார்த்தாலும் அப்படித்தான். ஒரு காலத்துல 80,000, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னுக்கு 80,000 இருந்து 50,000 வரைக்கும் இருந்தது, இன்றைக்கு 2,20,000 வரைக்கும் வந்திருக்கு ஒரு பவுனுண்ட பெறுமதி. சரியா? கிட்டத்தட்ட எத்தனையோ மடங்கு. அதுகளை மாறித்தான் காசுன்ற பெறுமதி வந்து நேரத்துக்கு மாறும். இந்திய நேரத்துல இருக்கிற காசுன்ற பெறுமதி ஒரு 5 வருஷம் கழிச்சு, இன்றைக்கு நான் உங்களுக்கு 100 ரூபா தர்றேன்டா, 5 வருஷம் கழிச்சு நீங்க அந்த 100 ரூபாயே எனக்கு தந்தீங்கன்னா, அன்றைக்கு அந்த 100 ரூபாய்க்கு என்ன பெறுமதி என்று யாருக்கும் தெரியாது. அது கூடவாம் இருக்கலாம், குறையவாம் இருக்கலாம். கூடுதலாக அது குறைவாதான் இருக்கும். அந்த 100 ரூபாய்க்கான பெறுமதி இருக்காது. இதே ஒரு 4 வருஷத்துக்கு முந்தி கேட்டேன்னு சொன்னா, பெரிய தாள் எதன்னு கேட்டிருந்தா 1000 ரூபா சொல்லியிருப்பீங்க. ஆனா இன்றைக்கு 5000 ரூபா தாளுக்கு கூடி அந்த பெறுமதி இல்லை. சரிதானே? சரி, இங்க பார்ப்போம். இது உங்களுக்கு பணத்தின் பெறுமதி வந்து காலத்தோட மாறுபடும். அதே மாதிரி உங்களோட காலத்தையும் நீங்க விரயமாக்காம ஒரு முதலீட்டு வழியில நீங்க முன்னேறிட்டு போகணும். ஓகே, பார்ப்போம். இங்க இன்ட்ரெஸ்ட், இத சுமார் கணக்கு இதுல பார்ப்போம். சரியா? இதுல மேலதிகமா தெரிஞ்சிருக்க தேவையில்லை. இதுல 2 விதத்துல நாங்க வட்டிகளை கணக்கிடுவோம். ஒன்று எளிய வட்டி, இன்னொன்று கூட்டு வட்டி. ஒன்று எளிய வட்டி, இன்னொன்று என்னன்னு சொன்னா கூட்டு வட்டி. அது என்ன எளிய வட்டி கூட்டு வட்டி என்று சொன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அல்லது கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லுவோம். சரியா? வெயிட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்று சொன்னா எளிய வட்டி. கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்று சொன்னா கூட்டு வட்டி. சரிதானே? எளிய வட்டி என்று சொல்றது என்னன்னு சொன்னா மூலதனம், அதாவது நீங்க முதலீட்ட தொகைக்குத்தான் உங்களுக்கு வட்டி வழங்கப்படும் அல்லது லாபம் வழங்கப்படும். கூட்டு வட்டி என்றா நீங்க முதலிட்ட தொகையோட அதுக்கு கிடைச்ச வட்டிக்கு வட்டி போடும், அதாவது வட்டிக்கு வட்டின்னு சொல்லுவோம். நீங்க எளிய வட்டியில வட்டிக்கு வட்டி வராது. சரியா? அப்ப ஒரு உதாரணத்தின் மூலம் பார்ப்போம். ஒரு உதாரணத்தின் மூலம் பார்ப்போம். 1,00,000 ரூபாய். சரியா? 1,00,000 ரூபாய் ஒரு வீதமா, ஒரு வீதம் வருட வட்டி, ஒரு வீதம் வருட வட்டி. சும்மா ஒரு கணிப்புக்காண்டி செய்யலாம். ஒரு வீதம் வருட வட்டி. எளிய வட்டியில என்னென்று கணக்கு பண்ணப்படும், கூட்டு வட்டியில என்னென்று கணக்கு பண்ணப்படும் பார்ப்போம். சரிதானே? ஒரு வருஷம் முடிவுல
ஒரு வருஷம் முடிவில் 1,00,000க்கு எவ்வளவு வட்டி வரும்? 1,00,000 இது மூலதனம் தர அதுக்கான வட்டி எவ்வளவு? 1000. 1000. சரியா? 2வது வருஷம் உங்களோட அக்கவுண்ட்ல இருக்கும் 1,00,000 1000. ஆனா உங்களுக்கு வட்டி எதற்கு வழங்கப்படும்டா, நீங்க முதலிட்ட தொகை 1,00,000க்கு மட்டும்தான். அப்போ 1,00,000 சக இன்னொரு 1000. சரிதானே? 1000 இன்னொரு 1000. இதே 3 வருஷம் முடிவில் எவ்வளவு கிடைச்சிருக்கும்? அந்த 1,00,000க்கு அதே இன்னொரு 1000. இன்னொரு அதே 1000 கிடைச்சிருக்கு. அப்போ மொத்தம் 3 வருஷமும் என்ன ஒரே அமௌண்ட் 1000 எவ்வளவு கிடைச்சிருக்கு? மொத்தமா 3000 3000. கிடைச்சிருக்கு. அப்போ உங்களோட அக்கவுண்ட்ல கடைசியா வரப்போறது என்ன? 1,30,000 உங்களோட அக்கவுண்ட்ல இருந்திருக்கு. 1,00,000 அதாவது உங்களோட மூலதனம் சக உங்களுக்கு கிடைச்ச வட்டி. ஆனா இதே கூட்டு வட்டியில என்ன நடந்திருக்கு? முதல் வருஷம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. 1,00,000 அதுக்கு 1000. ஆனா 2வது வருஷம் பாக்கிக்க இந்த 1000த்தை மூலதனத்தோட சேர்த்துருவாங்க. இந்த 1000த்தை அந்த கிடைச்ச லாபத்தை இப்ப நீங்க ஒரு நிறுவனம் செய்யறீங்க, அதுல வர்ற லாபத்தை திருப்பி மீள் முதலீடு செய்யற மாதிரி இங்க மூலதனத்தோட அந்த வட்டி அமௌண்ட் சேர்ந்துடும். இங்க 2வது வருஷம் நீங்க கல்குலேட் பண்ண போறது 1,00,000த்துக்கான வட்டி இல்ல, 1,10,000த்துக்கான வட்டி 1,100 ரூபா கிடைக்கும். ஓகே, சாரி, ஒரு வீதம்ண்டா 1,010 ரூபா கிடைக்குமா? சாரி, 1,010 ரூபா கிடைக்கும். இதே 2வது வருஷம் இவ்வளவு இருந்திருக்கும், 1,02,010 ரூபா இருந்திருக்கு. சரிதானே? இதுக்கான வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கும்டா 1,20,20 ரூபா 10 சதம். 20 ரூபா 10 சதம். அப்ப இங்க 3வது வருஷம் முடிவில் உங்கள்ட்ட எவ்வளவு சேர்ந்திருக்கும்டா வட்டியா மட்டுமே 3,030 ரூபா 10 சதம். அப்ப இங்க மேலதிகமா கிடைச்ச இந்த 30 ரூபா 10 சதம்ன்றது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த 30 ரூபா 10 சதம் இங்க 3000 தான் கிடைச்சிச்சு. ஆனா இங்க 3,030 ரூபா 10 சதம் யாரும் எக்ஸ்ட்ராவை கொண்டு வந்துட்டு போனாங்களா? இல்ல என்ன நடந்த ஸ்டூடெண்ட்ஸ்? ஆண்டுக்கான அந்த வருட வட்டி அது எவ்வளவு கூட்டினு அதென்ன இங்க படிக்கிறீங்க? வந்து 30 ரூபா. இந்த சரி இங்க கேக்குறேன். இங்க 1000 ரூபா இதோட இந்த எக்ஸ்ட்ராவா வந்த 10 ரூபா என்னத்துக்கானது? இங்க 1000 தானே கிடைச்சு, இங்க 1,010 ரூபா கிடைச்சு. இந்த 10 ரூபா என்னது? இங்க எக்ஸ்ட்ராவா வட்டிக்கு வட்டி போடப்பட்டது. இந்த 1000 ரூபாயோட 10 ரூபா எக்ஸ்ட்ரா வந்தது என்ன? அந்த 1000த்துக்கான வட்டி. சரியா? அதே மாதிரி இங்க 20 ரூபா 20,10 ரூபா எங்க இருந்து வந்தா இந்த 2,010 ரூபாய்க்கான வட்டி, அதாவது வட்டிக்கான வட்டி. சரிதானே? அப்ப 30 ரூபா 10 சதம்ன்றது என்ன? வட்டிக்கான வட்டி. அப்ப இங்க நீங்க 2 ஃபார்முலாவை ஞாபகம் வச்சிருந்தா காணும். எளிய வட்டியின்படி மொத்த அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் என்னன்னு வருமாண்டா மூலதனம் தர 1 சக ஐ தர டி, அல்லது சில இடத்துல என் போட்டிருப்பாங்க. டி என்றது எவ்வளவு கால இடைவெளி, ஐ என்றது என்ன அந்த காலத்துக்கான வட்டி, ஐ என்றது அந்த காலத்துக்குரிய வட்டி. இதே இங்க டோட்டல் அமௌண்ட் என்னன்னு வருமாண்டா பி தர 1 பிளஸ் ஐயின் டியாம் அடுக்கா டியாம் அடுக்கு மொத்த தொகை சமன் இங்க பி சக பி தர 1 பிளஸ் ஐடி, இங்க பி சக 1 பிளஸ் ஐ டு த பவர் டி. சரியா? நான் இங்க ஒரு கேள்வியை தர்றேன், கணிச்சு சொல்லுங்க. 5 லட்சம் ரூபா காசு தர்றேன், 12 வீதம் வட்டிக்கு. சரியா? 3 வருஷத்தின் பிறகு என்ன பெருமானம் என்று சொல்லுங்க. 2 முறையிலே 3 வருஷத்துக்கு பிறகு என்ன பெருமானம் என்று சொல்லுங்க, எளிய வட்டியின் படியும் கூட்டு வட்டியின் படி.
சார் எளிய வட்டிக்கு வந்து 6,80,000. ஓகே. கூட்டு வட்டிக்கு வந்து 6,95,264 ரூபா. ஓகே, சரி. இந்த ஃபார்முலால போட்டு பார்ப்போம். மொத்த அமௌண்ட் என்னென்று வரும்? டோட்டல் அமௌண்ட். இது சும்மா குறியீடு போட்டிருக்கேன் டோட்டல் அமௌண்ட்ன்றதுக்கு. பி இங்க பி மாதிரி என்ன இருக்கு? 5 லட்சம். தர ஒன்று சக ஐ ஐ மாதிரி 12. இதுல 12 போடுறதா என்னண்டு போடுறது? 12% என்னண்டு போடுறது? 12 போடுறதா இல்ல வேற எது மாதிரி போடுவோமா ஸ்டூடெண்ட்ஸ்? 1 2 12%. அதுகின்ற எண்பெருமானம் என்னன்னு கேட்டீங்களா? 12 0 1 2 அப்புறம் 12 போடுறது இல்லை. 0 1 2 தர எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. பெருக்குவோம். 5 லட்சம் தர 1 சக 0 1 2 தர 3 1 சக 0 1 தர 1 2 தர 3 0 3 6. இப்போ 1.5 லட்சம் தர 1.36 பெருக்குவீங்க. ஓகே, பெருக்கினா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 6,80,000. சரியா? ஓகே, 6,80,000. இதே கூட்டு வட்டியின் படி என்றா 5 லட்சம் தர 1 சக 0 1 2 3 அடுக்கு. சரிதானே? இதை சுருக்கினா அதாவது 5 லட்சம் தர 1.12 3 அடுக்கு சுருக்கினா 3 அடுக்கு தர 5 லட்சம். ஓகே, சுருக்கினா வருது 7,02,464. சரிதானே? இது சில வேளை நாங்க தசமதானங்களை கொஞ்சமா சுருக்கி எடுத்தா பிழ வரும். உதாரணத்துக்கு சொல்றேன்டா 1.12 3 அடுக்கு எடுக்கிறேன். 1.40 எடுத்தனண்டா எனக்கு ஒரு பெருமானம் வரும். இதே 1.4049 எடுத்தனண்டா எனக்கு ஒரு வேற பெருமானம் வரும். தசமதானங்கள் எடுக்க கவனமா இருக்கு. குறைஞ்சது 4 தசமதானங்கள் சரி எடுங்கவா. 1.4049 வரைக்குமாவது எடுத்து 5 லட்சத்தால பிரிக்கினீங்கள்டா உங்களுக்கு இப்படி ஒரு அமௌண்ட் வரும். 7,02,464 ரூபா. ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சார் எனக்கு ஒரு டவுட். நாம மற்ற மாதிரி செய்யும் போது கூட்டு வட்டிக்கு வந்து எனக்கு 6,95,264 ரூபாய் வந்துச்சு. ஓகே, மற்ற வழியில செய்யும் போது உங்களுக்கு என்ன 6 அமௌண்ட்? லட்சத்தி
6,95,564 வந்துச்சு. 1,98,264 வந்துச்சு. சரி, பார்ப்போம். ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே. என்ன நடந்துச்சு. 5 லட்சம் ரூபா சரிதானே. இங்க 5 லட்சம் ரூபாய்க்கு முதல் வருஷம் முடிவில் எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கும்? 5 லட்சம் தர சரி 5 லட்சம் தர 12 வீதம் வருஷம் 1 2 எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 60,000 60. கிடைச்சிருக்கு. 2வது வருஷம் 5 லட்சத்துக்கு நாங்கள் வட்டி கணக்கு பண்ண மாட்டோம். 2வது வருஷம் 5,60,000 பார்த்தேன். 5,60,000க்கு வட்டி கணக்காகும். வருஷம் 1 2 கணக்கு பண்ண அவ்வளோ வரும் 60,000 சாரி 67,200. ஓகே 67,200 கிடைக்கும். ஓகே 67,200 கிடைச்சிருக்கு. 3வது வருஷம் எவ்வளவு அமௌண்ட் இருந்திருக்கும் டோட்டல்? 5,67,200. இல்ல அப்ப 2வது 6 வருஷம் லட்சத்தி 6,27,200 இருந்திருக்கு. உங்களுக்கு 2வது வருஷம் முடிவிலேயே 5,60,000 வந்துடும். அதோட தான் 67,200 கூட்டும். ஓகே சார். நான் 6,27,200 ரூபாய்க்கு நீங்க வட்டி போட்டீங்கன்னா வருஷம் 1 2 அதான் சொன்னேன். இங்க 5,60,000 தான் இந்த 67,000 கூட்டம். ஏன்னா இது பிறகு வந்த வட்டி. அப்ப இதுவரைக்கும் உங்களோட அமௌண்ட்ல எவ்வளவு இருக்கு? 5 லட்சம் பிளஸ் 60,000 அதோட பிளஸ் ஆகும் 67,200. 6,27,200க்கு தான் நீங்க வட்டி கணக்கிட்டு இருக்கோம். சரியா? கணக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும் 70,000 சொச்சம் வரும். எனக்கு சரியா? ஓகே கால்குலேட்டர்ல போட்டா ₹75,264 வந்திருக்கு. அப்போ 75,264 வந்திருக்கு. அப்போ 3வது வருஷம் முடிவில் எவ்வளவு கிடைச்சிருக்குமாண்டா 6,27,000 இந்த 75,000 கூட்டினா அவ்வளவு வருமாண்டா 464 2,000 ஓகே 7,02,464 வந்திருக்கு. சரிதானே? சரியான அமௌண்ட் வந்திருக்கு. கடைசி வருஷம் இந்த மேலே இருக்கிற கூட்டுனா மேலே இருக்கிறது ஆல்ரெடி கூட்டுப்பட்டுதான் இங்க இதோட. சரியா? ஓகே சார். அப்போ 75,264 மட்டும் கூட்டினா சரி. 6,27,200 75,264 கூட்டினீங்கன்னா 7,02,464. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரைக்கும் எதுவும் டவுட் இருக்கு? இல்லை ஏதாவது ஒரு டாப்பிக்கை விளங்கப்படுத்தணும், எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சரியா? ஏன்னா அடுத்த சாப்டர் நான் ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்தால் இன்றைக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஃபார்முலா அங்கே தருவாங்கவா எக்ஸாமில்? அந்த ஃபார்முலா வட்டி விதத்துக்கான ஃபார்முலா தருவாங்க. என்னோட பாவிக்க தெரிஞ்சா சரியா? ஸ்டூடெண்ட்ஸ், எது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லையாண்டா அடுத்த சாப்டர் நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓ
உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஓகே, சரி. இந்த சாப்டர் வந்து ஓகே, இந்த சாப்டர் வந்து நான் நாளைக்கு ஃபுல்லாக விளங்கப்படுத்துகிறேன். பட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் தர்றேன். இந்த சாப்டர் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது இதில் முன்னுக்கு இருக்கிறது கொஞ்சம் தியரி. ஓகே, மாதிரி எடுத்தல் என்னண்டா என்ன, மாதிரி எடுக்கிற என்றது. அதுக்கடுத்து தரவுகளை என்னண்டு விஷுவலைஸ் பண்ற, அதாவது வரவுகளில் குறிக்கிறது, தரப்பட்ட தரவுகளை என்னண்டு வரவுகளை ஆக்குறது. அடுத்து என்னண்டு எண் பெருமானத்துல சொல்றது, அதாவது சராசரி, இடையம், அப்படியான சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன என்றதும் இது இவ்வளவும் முன்னுக்கு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து பார்ப்போம் நாங்கள் நிகழ்தகவு என்றா என்ன, டைம் சீரீஸ் எண் சாரி நேரத்துடனான தரவுகள் என்னண்டு ஆராய்கிறது, டைம் சீரீஸ் என்றது என்னண்டு சொல்லி பார்ப்போம். சரியா, இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்றதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற டேர்ம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எங்கேயா கேள்விப்பட்டுடா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு? சென்சஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இது ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? புள்ளிவிவரவியல் சாரி தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவரவியல் திணைக்களம் உண்டு. சரியா, அவங்க தான் என்ன செய்யறது, நாட்டின் தரவுகள் மற்றும் இதுகளை கொண்டு நாடு பற்றின ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நாடு பற்றின புள்ளி விவரங்களை வழங்குவாங்க. சரியா, இதே மாதிரி மத்திய வங்கியும் ஒருவித புள்ளி விவரத்தை வழங்கும். சகல நிதி நிறுவனங்கள்லேருந்து எல்லாமே தங்களுக்கான புள்ளி விவரத்தை வழங்கும். சரியா, இது யூனிவர்சிட்டிஸும் வழங்கும், ஸ்கூல்ஸும் வழங்கும். என்ன புள்ளி விவரம் வழங்கும்ண்டா, சும்மா ஒரு ஸ்கூலுக்கு எடுப்போம், ஸ்கூலுக்கு எடுத்தா அந்த ஸ்கூல்லேருந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஏ லெவல் பாஸ் பண்ணாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஏ லெவலில் 3 எடுத்தாங்க, இதுக்கும் ஒரு புள்ளி விவரம் தான். அப்போ இங்கே இருக்கிற நான் படிக்க போகிறது புள்ளி விவரவியல் ரெண்டா என்னன்னா, இந்த புள்ளி விவரங்கள் எப்படியான தரவுகளை நாங்கள் சேகரிக்கிறோம், எப்படி சேகரிக்கிறோம், சரிதானே? அப்படி சேகரித்த தரவுகளை என்னண்டு வரபாக்குறதோ இல்லை ஒரு எண் பெருமானமாக தர்றது. இப்போ சும்மா சொல்கிறாங்க எங்களோட ஸ்கூலில் 100 ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க, 50 பேர் பாஸ் பண்ணாங்க ரெண்டா, இதை என்னென்று ஒரு எண் பெருமானமாக தர்றேன்டா, 100ல் 50 வீதமானாக்கள் பாஸ். அதே மாதிரி 100ல் 20 பேர் 3A எடுத்திருக்காங்கண்டா 20 வீதமான மாணவர்கள் 3A. ஏன் 100ல் 20 எத்தனை, 20.2.2ன்றது 20%, 20%மான மாணவர்கள் 3A எடுத்தாங்க. சரிதானே, இது இப்படியானதுகளை நாங்கள் சொல்லுவோம் புள்ளி விவரம். சரிதானே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. நீங்கள் லீவ் பண்ணுங்க. என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த இன்டெப்த் டிஸ்கஷன், அதாவது நாளைக்கு இதுகின்ற ஃபுல் லெக்சர்ஸும் நாங்கள் பார்ப்போம். சரியா, இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அல்ஜிப்ரா இல்லை முன்னுக்கு இருக்கிற பகுதிகளில் ஏதும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா லீவ் பண்ணுங்க. ஓகே.